ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்ஸ் பற்றியும் தரிசன டோக்கன் வாங்குவது முதல் பெருமாளை தரிசனம் செய்வது வரைக்குமான அனைத்து வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ திருப்பதிக்கு முதல் முறையாக போகக்கூடியவங்களுக்கும் அல்லது பல வருடங்களுக்கு பிறகு திருப்பதிக்கு போகிறோம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும். நீங்கள் எந்தவித தரிசன டிக்கெட்டும் ஆன்லைனில் புக் பண்ணலைன்னா திருமலையில் நேரடியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் 8 முதல் 16 மணி நேரம் ஆகும். கூட்டம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் விசேஷமான நாட்கள்லையும் 16 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் கூட தரிசனத்திற்கு ஆகலாம். கூட்டம் குறைவான நாட்களில் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும். இன்னொரு வழிமுறை SSD டோக்கன்ஸ், ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன்ஸ் என்பதுதான் SSD டோக்கன்ஸினுடைய விரிவாக்கம். இந்த SSD டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் 3 இடங்களில் பக்தர்களுக்காக TTD இலவசமாகவே கொடுக்குறாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பதி RTC பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் திருப்பதி அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடங்கள்லையுமே டோக்கன்ஸ் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட கூட்டம் ஒரே அளவில் தான் இருக்கும். ஸோ இந்த 3 இடங்களில் எந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்திற்கு போய் நீங்கள் இந்த இலவச SSD டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இலவச SSD டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினலாகவோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகும் பட்சத்தில் ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கக்கூடிய நமது ஃபோட்டோவும் QR கோடும் தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ நல்ல ஒரு தெளிவான ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் காப்பி கலர் காப்பியாகவும் இருக்கலாம், Black and White காப்பியாகவும் இருக்கலாம். இந்த இலவச SSD டோக்கன்ஸ் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு வாங்க வேண்டாம். நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைகளையும் உங்களோடு தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல் ID ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நின்று தான் அவங்களுடைய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். ஒரு 10 பேர் சேர்ந்து போகிறீங்க, 10 பேருக்காக 2 பேர் க்யூவில் நின்னா போதுமா அப்படின்னா அது முடியாது. அதே போல் வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறீங்க, அவங்களால க்யூவில் நிறைய நேரம் நிற்க முடியாது. அவங்களுடைய ஆதார் கார்டையும் வைத்து நாங்களே டோக்கன் வாங்கலாமானாலும் அதுவும் முடியாது. ஏன்னா இந்த டோக்கன்ஸ் கொடுக்குறப்போ நம்முடைய ஆதார் கார்டை சரிபார்த்து ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் நம்முடைய டோக்கன்ஸ் நம்ம கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக க்யூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். இந்த SSD டோக்கன்ஸ் இதற்கு முன்னாடி நள்ளிரவு 2 மணியிலிருந்து இந்த 3 இடங்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி கடைசி வாரம் முதல் இந்த இலவச SSD டோக்கன்ஸ் இரவு 9 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு இரவு 8 மணி போல் நீங்கள் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 9 மணியிலிருந்து டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். அதே போல் ஒரு LED ஸ்க்ரீன் இருக்கும். இந்த LED ஸ்க்ரீனில் தான் எந்தெந்த தரிசன ஸ்லாட்டுக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்லாட்டில் எத்தனை டோக்கன்ஸ் இருக்குது என்கிற விவரங்கள் இருக்கும். இந்த LED ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட் டோக்கனில் உங்களுக்கு எந்த தரிசன ஸ்லாட் டோக்கன் தேவைப்படுதோ அந்த நேரத்தை குறிப்பிட்டு நீங்கள் அந்த தரிசன ஸ்லாட் டோக்கன் கேட்டே வாங்கிக்கலாம். இந்த டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு நீங்கள் திருமலைக்கு நடந்து போகக்கூடிய பிளான் இருந்துச்சுன்னா நடந்தும் போகலாம், அல்லது பஸ் மூலமாகவோ அல்லது நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்திருக்கீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயோ நீங்கள் மலைக்கு போகலாம். இந்த டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான் கொடுப்பாங்க. திருமலையில் நமக்கு இந்த இலவச SSD டோக்கன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. இந்த டோக்கன்ஸ் ஆன்லைன்லேயும் நமக்கு கிடைக்காது. டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நேரடியாக இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு வந்து தான் டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். ஒரு முறை இந்த இலவச SSD டோக்கனோ அல்லது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனோ, இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் நீங்கள் வாங்கியிருந்தாலும்
அடுத்து நீங்கள் தரிசனம் செய்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். பூதேவி காம்ப்ளெக்ஸ் அல்லது விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பில்டிங்குக்கு முன்னாடியே நமக்கு மலைக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ் வரும். அதே போல் நீங்கள் ஸ்ரீனிவாசமில் டோக்கன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த பஸ்ஸஸ் பில்டிங் முன்னாடியே வரும். சப்போஸ் உங்களுக்கு அங்கே பஸ் கிடைக்கலன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே போய் நம்ம மலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறிக்கலாம். மலைக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணியிலிருந்து கிளம்பும். கடைசி பஸ் நைட் 11:30 மணிக்கு கிளம்பும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் மலைவழி பாதைகள் மூடப்படும். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் திருமலையில் இருந்து திருப்பதிக்கு வர்றதாக இருந்தாலும் 2 மலைவழி பாதைகளும் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் மூடப்பட்டு தான் இருக்கும். நைட் 11:30 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் பஸ்ஸஸ் இருக்காது என்ற காரணத்தினால அந்த சமயத்தில் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த பீரியடில் நீங்கள் தங்குறதுக்கான இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகளும் இலவச லாக்கர் வசதிகளும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் விஷ்ணு நிவாசத்தில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே தங்கிட்டு கூட அதிகாலை பஸ்ஸில் புறப்பட்டு திருமலைக்கு போகலாம். திருமலைக்கு போன பிறகு அங்கே உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் பில்டிங்குக்கு கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரூம்ஸ் வாங்கிக்கலாம். நேரடியாக போய் திருமலையில் ரூம் வாங்குறதுக்கு தரிசன டோக்கன் அல்லது தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நின்று நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். ரூம் வாங்கிய பிறகு முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வேலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வரலாம். ஆஃப்லைனில் நேரடியாக போய் திருமலையில் எப்படி ரூம் வாங்கணும், முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்குது என்ற தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்ஸை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முடிக்காணிக்கை கொடுத்து நீங்கள் ரெடியான பிறகு தரிசனத்திற்கு போகலாம். நீங்கள் தரிசனத்திற்கு போக வேண்டிய உங்களுடைய தரிசன ஸ்லாட் நேரமும் எந்த இடத்துல நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணணும் என்ற இடமும் உங்களுடைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்லேயே உங்களுடைய ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை சரி பார்த்த பிறகு தான் உங்களை தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லிப் எப்படி இருக்கும் என்பது தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்லிப்பின் படி நம்முடைய தரிசன நேரம் காலை 6 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ATGH சர்க்கிள் திருமலான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்முடைய கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர் தான் ATGH சர்க்கிள். ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் என்பது தான் ATGHனுடைய விரிவாக்கம். திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக இந்த ATGH சர்க்கிளுக்கு போகலாம். திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸில் நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட பஸ் ATGH சர்க்கிள் அதாவது SSD டோக்கன் தரிசன கியூவுக்கு போகுமா என்பதை ஒரு முறை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏறிக்கோங்க. இப்போது வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் தான் ATGH சர்க்கிள். இந்த ATGH சர்க்கிள் க்யூவில் நம்முடைய தரிசன நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லிப்பில் காலையில் 6 மணி நம்முடைய தரிசன நேரம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம் இந்த க்யூவில் அதிகாலை 4 மணியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் இந்த 2 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் க்யூவில் ஜாயின் பண்ணணும் என்பதை குறிப்பாக பார்ப்பாங்க. கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் தரிசன ஸ்லாட் செக் பண்ணாமலே எப்போ வேண்டுமானாலுமே க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் தரிசன தேதி மிக குறிப்பாக செக் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அந்த குறிப்பிட்ட தேதியில் தான் நீங்கள் தரிசனத்திற்கு போக முடியுமே தவிர்த்து முதல் நாள் எல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ண முடியாது. தரிசன தேதி எப்போவுமே கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. தரிசன டைம் ஸ்லாட் மட்டும் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் செக் பண்ண மாட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் டைம் ஸ்லாட் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் திருமலையில் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு தரிசனத்திற்கு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அல்லது நீங்கள் ரூம் எடுக்கலைன்னா நீங்கள் தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வரலாம். இந்த க்யூவில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் அண்ட் லக்கேஜஸ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ் எல்லாமே சரண்டர் பண்ணிடலாம். அந்த மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் வர்ற வரைக்கும் உங்களுடைய மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் அந்த இடத்தை தாண்டி நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. மொபைல் நம்ம டெபாசிட் பண்ணிட்டு தான் மறுபடியும் க்யூவில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் கொடுத்துருந்தீங்கன்னா
தரிசனம் முடித்த பிறகு கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்புறம் தான் இந்த மொபைல் அண்ட் லக்கேஜ் திருப்பி வாங்கக்கூடிய இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் தரிசனத்திற்கு பிறகு உங்களுடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி போன்ற தரிசன ஸ்லாட் கிடச்சி நீங்கள் அந்த நேரத்தில் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மதியம் முதல் இரவு வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கிடைத்திருந்தால் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகலாம். பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்த பிறகு உங்களுடைய இந்த எஸ்எஸ்டி ஸ்லிப்பை காமிச்சு நீங்கள் லட்டு கவுண்டருக்கு போய் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு லட்டுக்கும் 50 ரூபாய் பே பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் துலாபாரம் கொடுக்கறதுக்காக வேண்டி இருந்தீங்கன்னா இந்த டிக்கெட் மூலமாக கோவிலுக்குள்ள தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் கோவிலுக்குள்ள என்டர் ஆனதும் கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தினுடைய இடது புறத்தில் துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும். அதாவது எடைக்கு எடை பொருள் கொடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கும். அங்கே நீங்கள் துலாபாரம் கொடுத்த பிறகு பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் மேக்சிமம் ஒரே நாள்லேயே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பிடலாம். இந்த இலவச எஸ்எஸ்டி தரிசன டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் குறிப்பிடப்பட்ட 3 இடங்கள்லையுமே தினமுமே இரவு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அன்றைய நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டாக கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கவுண்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. அந்த நாளுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட தரிசன டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடித்த உடனேயே கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் டோக்கன் வாங்கிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய வழிமுறைகள். அடிக்கடி தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரேரா திருப்பதிக்கு போகக்கூடியவங்களுக்கோ அல்லது புதிதாக திருமலைக்கு போகக்கூடியவங்களுக்கோ இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் திருமலை தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.